வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்தை பத்தி பேசலாம். அதாவது ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு காலேஜ்க்குள்ள அடி எடுத்து வைக்கிற அந்த பெரிய மாற்றம். யோசிச்சு பாருங்க, இந்த மாற்றம் உங்களை எக்ஸைட் பண்ணுதா இல்ல லைட்டா ஒரு பயம் வருதா? ஏன்னா இது சும்மா படிப்பு மாறுறது மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையோட ஒரு புத்தம்புது சாப்டரையே திறக்கிற மாதிரி. அப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? நல்ல மார்க்ஸ் வாங்குறது, ரேங்க் வாங்குறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான், ஒத்துக்கிறேன். ஆனா அது மட்டுமே ஒரு ஸ்டூடெண்டோட வாழ்க்கைக்கு போதுமா? நிஜமான உலகத்துக்கு ஒருத்தர் தயார்படுத்துறது எது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். சரி, செக்ஷன் கல்லூரி மாற்றத்துல இருக்கிற சவால், அதாவது கட்டுப்பாட்டிலிருந்து சுதந்திரத்திற்கு. இது என்ன பெரிய சவால் நீங்க கேட்கலாம். முதல்ல இந்த மாற்றத்துல இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச நாம புரிஞ்சுக்கணும். ஸ்கூல்ல எப்படி பெல் அடிச்சா கிளாஸ், டீச்சர்ஸ் கண்ணு முன்னாடியே இருப்பாங்க, எல்லாம் ஒரு டைம் டேபிள் படி நடக்கும். அப்படி ஒரு கண்ட்ரோலான சூழல்ல இருந்து திடீர்னு முழு சுதந்திரம் இருக்கிற காலேஜ் உலகத்துக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அந்த காலேஜ் வாழ்க்கை அது ஒரு புது உலகம். உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு, ஏகப்பட்ட வாய்ப்புகள் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். ஆனா அதே நேரத்துல நாம எடுக்க வேண்டிய முடிவுகளும் ரொம்ப சிக்கலானதா இருக்கும். பல பாதைகள் நம்ம முன்னாடி பிரியும். இந்த கட்டுப்பாடே இல்லாத சூழல் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம். ஆனா இந்த திடீர்னு கிடைச்ச சுதந்திரத்தை சரியா ஹேண்டில் பண்ண தெரியலன்னா என்ன ஆகும்? தப்பான வழியில போய் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? சரி, அப்படி தப்பான பாதையில போயிடாம இருக்க நமக்கு என்னதான் தேவை? இங்க தான் மதிப்பு கல்வி, அதாவது வேல்யூ எஜுகேஷன் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இந்த செக்ஷன்ல நாம அதைத்தான் பார்க்க போறோம். மதிப்புகள் இப்போ ஏன் முக்கியம், நம்மளோட அறநெறி திசைகாட்டிய எப்படி உருவாக்குறதுன்னு. இந்த குழப்பமான நேரத்துல சரியான வழியை காட்டுற ஒரு மாரல் காம்பஸை உருவாக்குறது எவ்வளவு முக்கியம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, இந்த வேல்யூ எஜுகேஷன்னாலே இது ஏதோ ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையே இல்லை. இங்க பாருங்க, ஒரு மாணவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட்ல இது 40% பங்கு வகிக்குது. சமூகத்துல நல்லபடியா பழகிறதுக்கு 25%, அவங்களோட ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு அதாவது வெல்பீயிங்க்கு 20%, அவங்க படிப்புல ஜெயிக்கிறதுக்கு கூட இது 15% அடித்தளமா இருக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். இது ஒரு கம்ப்ளீட் டெவலப்மெண்ட். அப்போ இதனால என்னதான் நடக்கும்? சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. மாணவர்கள் எது சரி எது தப்புன்னு பிரிச்சு பார்க்க கத்துக்குவாங்க. அடுத்தவங்களோட கருத்துகளுக்கு மரியாதை கொடுத்து பலவிதமான கல்ச்சரை மதிக்க கத்துக்குவாங்க. டென்ஷனை எப்படி சமாளிக்கிறது, எப்படி ஃபோக்கஸ்டா இருக்கிறது, எப்படி நேர்மையா இருக்கிறதுன்னு கத்துக்குவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இது நாளைக்கு உருவாக போற சிறந்த தலைவர்களை உருவாக்குற ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. ஓகே, வேல்யூ எஜுகேஷன் ஏன் இவ்வளவு முக்கியம்னு இப்போ நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனா அடுத்த கேள்வி, இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது? அதுக்கு தான் இப்ப நாம ஒரு மாடர்ன் வேல்யூ டூல் கிட்ட பார்க்க போறோம். இதுல ஜெயிக்கிறதுக்கான 6 சூப்பரான வழிகள் இருக்கு. இந்த 6 வழிகளும் ரொம்ப பவர்ஃபுல்லானவ. ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல வளர்ச்சி மனப்பான்மை. சிம்பிளா சொன்னா தோத்துட்டா துவண்டு போகாம அதுல இருந்து கத்துக்கிட்டு முன்னாடி போறது. ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட், நம்ம நேரத்தை சரியா பயன்படுத்துறது. மூணாவது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அதாவது மத்தவங்க கூட நல்லா பேசி பழகிறது. நாலாவது எது சரி தப்புன்னு யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுக்கிறது. அஞ்சாவது டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப், அதாவது இன்டர்நெட்டை பொறுப்பா பயன்படுத்துறது. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. இந்த 6 விஷயங்களையும் நாம ஃபாலோ பண்ணும்போது என்னாகும் தெரியுமா? நமக்குள்ளேயே ஒரு மாரல் காம்பஸ் உருவாகும். அதாவது ஒரு அறநெறி திசைகாட்டி. அது என்ன பண்ணுனா, எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் மத்தவங்க யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்காமலேயே நம்ம மனசாட்சிப்படி எது சரின்னு சுயமா முடிவெடுக்கிறதுக்கு நமக்கு வழிகாட்டும். அதுதான் இதோட முக்கியமான நோக்கம். ஓகே, இந்த தியரி எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் வெறும் பேச்சோட நிறுத்தாம எப்படி செயல்ல கொண்டு வர்றது? வாங்க இப்ப அத பத்தி பார்க்கலாம். இங்க நாம 2 விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒன்னு ஆக்கப்பூர்வமான சுதந்திரம். இதுல நமக்கு வழிகாட்டுதலும் இருக்கும், பொறுப்பும் இருக்கும். இன்னொன்னு கட்டுப்பாடற்ற உரிமம். இது நம்மள குழப்பத்துக்கும் யோசிக்காம எடுக்கிற தப்பான முடிவுகளுக்கும் கொண்டு போய் விட்டுடும். இதுல நாம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும்னு தெளிவா இருக்கணும். நிச்சயம் முதல் பாதை தான் சரி. அப்போ அந்த சரியான பேலன்ஸை எப்படி கொண்டு வர்றது? இது ரொம்ப சிம்பிள். முதல்ல தெளிவான எதிர்பார்ப்புகளை செட் பண்ணணும். தப்பு செஞ்சா அதை திருத்திக்கிறதுக்கு நல்ல விதமா ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒளிவு மறைவு இல்லாம பேசணும். நிஜ வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை வச்சே பாடங்களை கத்துக் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேல நம்ம எதை சொல்லிக் கொடுக்குறோமோ அதுக்கு நாமளே ஒரு ரோல் மாடலா இருக்கணும். ஏன்னா உண்மையை சொல்லணும்னா வேல்யூஸை எல்லாம் புத்தகத்துல படிச்சு மனப்பாடம் பண்ண முடியாது. அது அனுபவம் மூலமா கத்துக்கும் போதுதான் அது நம்ம மனசுல ஆழமா பதியும். தியரியை விட பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உண்மையான பாடம்.
அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு தான் என்எஸ்எஸ், என்சிசி மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உள்ள வருது. யோசிச்சு பாருங்க, என்எஸ்எஸ்ல சமூக சேவை செய்யும்போது இயல்பாவே நமக்குள்ள ஒரு இரக்க குணம், ஒரு சமூக பொறுப்பு வளரும். அதே மாதிரி என்சிசில சேரும்போது டிசிப்ளின், நாட்டுப்பற்று, லீடர்ஷிப்னு நம்ம கேரக்டரே வேற லெவலுக்கு போகும். ஆர்ட்ஸ் கிளப்ல சேரும்போது சேர்ந்து வேலை செய்ய கத்துக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் டீம்ல இருக்கும்போது டீம் ஒர்க்னா என்ன, தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு கத்துக்கிறோம். இப்படி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலும் ஒரு பெரிய பாடம் இருக்கு. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம இப்ப பேசுற இந்த வேல்யூஸ் எல்லாம் வெறும் காலேஜ் காலத்துக்கு மட்டும் கிடையாது. இது நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம கூடவே வர்ற ஒரு பெரிய சொத்து. வாங்க, நமக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருக்கிற சில பெரிய தலைவர்களோட வாழ்க்கையில இருந்து என்ன கத்துக்கலான்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவுகள் எண்ணங்களாக மாறுகின்றன, எண்ணங்கள் செயலாக விளைகின்றன. சிம்பிளா இருக்கு, ஆனா எவ்வளோ ஆழமான வார்த்தை. ஒரு கனவு வெறும் கனவா இல்லாம எண்ணமா மாறி செயலுக்கு வரணும்னா அதுக்கு பின்னாடி விடாமுயற்சி, நேர்மை, சமூக பொறுப்புன்னு எவ்வளோ பெரிய வேல்யூஸ் தேவைப்படுது. அந்த வேல்யூஸ் தான் ஒரு தேசத்தையே உருவாக்குற சக்தி. இன்னொரு பக்கம் அன்னை தெரசா, அவங்களோட பார்வை ரொம்ப எளிமையானது, ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவங்க சொல்றாங்க, நம்ம எல்லாராலையும் பெரிய விஷயங்களை செய்ய முடியாது, ஆனா நம்மால சின்ன விஷயங்களை கூட பெரிய அன்போட செய்ய முடியும். பாத்தீங்களா, கருணை, பணிவு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சேவை, இந்த சின்ன சின்ன மதிப்புகள் தான் நம்மளோட ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதா மாத்துது. அப்போ இந்த காலேஜ் வருஷங்கள், நம்ம கத்துக்கிற இந்த மதிப்புகள், இந்த பாடங்கள், இதெல்லாம் கடைசியில எதுக்கு? நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கைய அர்த்தம் உள்ளதா அழகா செதுக்கிறதுக்கு தான் இந்த எல்லா விஷயங்களும். அதனால ஒன்னே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேல்யூஸுங்கிறது யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் இல்லை. அது நம்மளோட அனுபவங்கள், நம்ம எடுக்கிற முடிவுகள், நம்மளோட செயல்கள் மூலியமா ஒவ்வொரு நாளும் நாமளே கட்டுற ஒரு கோட்டை மாதிரி. அப்போ கடைசி கேள்வி இதுதான், நாம எதை கட்டமைக்கிறோம்? நீங்க உங்க வாழ்க்கைய, உங்க குணநலனை எப்படி கட்டமைக்க போறீங்க? யோசிங்க.